கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணமாக்கிய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே யூத முறைப்படி ஒரு குழந்தை பிறந்தால், அதிலும் ஒரு ஆண் குழந்தை, தலைச்சன் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு 3 சடங்குகள் செய்ய வேண்டும் என்பது யூத பாரம்பரியம். அதன்படி முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்தால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும். இது குழந்தையினுடைய தாய்க்கான சடங்காக கூறப்படுகிறது. ஆண் குழந்தையை பெற்ற பெண்ணானவள் 40 நாட்களுக்கு பிறகும், பெண் குழந்தையை பெற்ற பெண்ணானவள் 80 நாட்களுக்கு பிறகும் தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும். அதுவரைக்கும் அவர்கள் பொதுவான நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாது, ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளில் பங்கேற்க முடியாது. மூன்றாவதாக ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணமாக்க வேண்டும். தூய்மை சடங்கை நிறைவேற்றிய பின் தாயானவள் குழந்தையை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணமாக்குவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இத்தகைய யூத பாரம்பரிய சடங்குகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் ஒன்றான அவரை ஆலயத்திலே அர்ப்பணமாக்குகின்ற விழாவை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அர்ப்பணம், ஆலயத்திலே காணிக்கையாக்க ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு இயேசுவினுடைய தியாகத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஆமன் பார்ந்தவர்களே, இயேசு கல்வாரி மலையிலே தன்னையே பலியாக்க அர்ப்பணிக்கப்படுவார் என்பதனுடைய முன் அடையாளமாக இந்த இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற நிகழ்வு இருக்கின்றது. இயேசு தன்னுடைய இறை சாயலிலிருந்து மனித சாயலை எடுத்தார். இந்த மனித சாயலில் தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் செய்யவிருக்கின்றார் என்பதனுடைய அடையாளம்தான் இயேசுவினுடைய இந்த அர்ப்பணம். இயேசு இறைமகனாகவே இருந்தாலும் அவர் தந்தையாகிய இறைவனுக்கு மீட்பு திட்டத்திற்கு தன்னையே கையளிக்கின்றார் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த திருவிழா. ஆலயத்திலே இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த அர்ப்பணம், இந்த நிகழ்வு பல அர்ப்பணங்களுக்கு அடித்தளமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். இயேசுவினுடைய இந்த அர்ப்பணத்துள் பல அர்ப்பணங்கள் இருப்பதை பார்க்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வோடு தொடர்புடைய பலரை இயேசுவினுடைய அர்ப்பணம் அவர்களையும் இறைவன் முன்பாக அர்ப்பணிக்க வைத்திருக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி என்றால் இயேசு மட்டும் ஆலயத்திலே அர்ப்பணமாக்கப்படவில்லை. இயேசுவோடு இணைந்து அவருடைய பெற்றோர்களான அன்னை மரியாள், யோசேப்பும் அவர்களையும் அவர்கள் இறைவனுக்கு முன்பாக அர்ப்பணமாக்குகிறார். ஆலயத்திலே இருந்த சிமியோனும் அன்னாவும் தங்களையே, தங்களுடைய வாழ்வையே இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஆக இயேசுவினுடைய ஒற்றை அர்ப்பணம் பல அர்ப்பணங்களுக்கு அடித்தளமாக இருப்பதை பார்க்கின்றோம். முதலாவதாக அன்னை மரியாவினுடைய அர்ப்பணத்தை பார்க்கின்றோம். இது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. தன்னுடைய குழந்தையை ஆலயத்திலே அன்னை மரியாள் காணிக்கையாக அர்ப்பணமாக்குகின்ற பொழுது அன்னையானவள் தன்னையும் அர்ப்பணமாக்குகின்றார். இறைவன் மீது கொண்ட அந்த ஆழமான நம்பிக்கையால், இறை திட்டத்தின் மீது கொண்ட அந்த ஆழமான நம்பிக்கையால் அன்னை மரியாள் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணமாக்கியதனுடைய விளைவுதான் தன்னுடைய குழந்தையாக இருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாள் ஆலயத்திலே அர்ப்பணமாக்குகின்றார். உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் இறைவாக்குரைத்த போதும் அன்னை மரியாள் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு தன்னையே முழுவதுமாக அந்த மீட்பு திட்டத்திற்காக அவர் ஒப்பு கொடுக்கின்றார், அர்ப்பணிக்கின்றார். ஆக இயேசுவினுடைய அர்ப்பணத்திற்குள் இங்கு அன்னையினுடைய அர்ப்பணமும் இருக்கின்றது. அந்த அர்ப்பணம் அன்னையினுடைய நம்பிக்கையில் வெளிப்படுவதை நான் பார்க்கின்றேன். ஆமான் பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில்
இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவன் மீது ஆழமான இறை நம்பிக்கை கொண்டு வளர்பவர்களாக இருக்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாவைப் போல இறைவன் முன்பாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை நம்மை ஆண்டவரில் அர்ப்பணிக்க செய்யும். இரண்டாவதாக புனித யோசேப்பின் அர்ப்பணத்தை பார்க்கின்றோம். தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது அவர்கள் குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் முன்பாக அர்ப்பணிக்கின்றார்கள். இது புனித யோசேப்பு தன்னுடைய சமய சடங்கை மற்றும் நிறைவேற்றாமல் ஒரு பொறுப்பான தந்தையாக, ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக அவர் தன்னுடைய பொறுப்பை செய்வதை பார்க்கின்றோம். இங்கு யோசேப்பு தன்னுடைய கடமைகளை பொறுப்போடு செய்கின்ற பொழுது அவருடைய அந்த பணி அவரை ஆண்டவர் முன்பாக அர்ப்பணமாக்குகின்றது. மீண்டுமாக இங்கு இயேசு மட்டும் அர்ப்பணமாக்கப்படவில்லை, மாறாக யோசேப்பு ஒரு குடும்பத்தின் தலைவராக தன்னுடைய கடமையை செய்வதன் மூலமாகவும் அவர் ஆண்டவர் முன்பாக தம்மை அர்ப்பணிக்கின்றார். பாருங்களே, இன்றைக்கு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியான விதத்திலே நிறைவேற்றுகின்ற பொழுதும் நாம் இறைவன் முன்பாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக திருமண வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது நாம் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளை நாம் இறைவனுக்கு ஏற்றவாறு வளர்ப்போம் என்று நாம் வாக்குறுதி கொடுத்தோம். நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியிலே நாம் வளர்த்து எடுக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்குகின்றோம். வெறும் நம்முடைய விசுவாசத்தில், நம்பிக்கையில் மட்டும் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதில்லை, மாறாக இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த அனைத்து பொறுப்புகளையும் சரியான விதத்திலே நாம் செய்கின்ற பொழுதும் நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணமாக்குகின்றோம். இதுதான் யோசேப்பின் அர்ப்பணம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. மூன்றாவதாக சிமியோனின் அர்ப்பணம். இந்த சிமியோனின் அர்ப்பணம் காத்திருப்பின் அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். லூக்கா 2:29 முதல் 30 வரை. சிமியோன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய இந்த வாக்குறுதியை எண்ணி இறைமகனை கண்டுகொள்ள பொறுமையோடு காத்திருப்பதை பார்க்கின்றோம். சிமியோனின் இந்த காத்திருப்பில் அவருடைய அர்ப்பணம் இருக்கின்றது. ஆண்டவருடைய வாக்கை நம்பி ஆண்டவருடைய அந்த நாள் வரும் வரை பொறுமையோடு காத்திருந்தார். இது அவரது அர்ப்பணத்தை எடுத்து காட்டுகின்றது. நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இறைவனுக்கு உகந்த நாள் வருகின்ற பொழுது நாம் இறைவனால் தொடப்படுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிமியோனைப் போல இறை வாக்கை நம்பி, இறை வார்த்தையை நம்பி பொறுமையோடு காத்திருக்க அழைப்பு பெறுகின்றோம். பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது சிமியோனைப் போல நாமும் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்வோம். இறை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வோம். நான்காவதாக அன்னாவின் அர்ப்பணம். இது இறை பக்தியின் அடையாளம். அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அன்னா வயதான காலத்திலும் ஆலயத்தில் தங்கியிருந்து நோன்பிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தார். அன்னாவினுடைய இந்த இறை பக்தி இயேசுவை ஆலயத்திலே கண்டுகொள்ள செய்தது. பார்த்தவர்களே, இறை பக்தியில் மூழ்கி இருப்பதும், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதும், நோன்பிருப்பதும் அர்ப்பணத்தின் அடையாளமாக பார்க்கின்றேன். அதுதான் அன்னாவினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்வது. இத்தகைய பக்தி முயற்சிகளோடு, விசுவாசத்தோடு, வழிபாடுகளில் மூழ்கி இருக்கின்ற பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை கண்டுகொள்வோம், அன்னாவை போல. அன்பானவர்களே, இயேசுவினுடைய ஒரு அர்ப்பணத்தில் பல அர்ப்பணங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அன்னை மரியாவை அர்ப்பணிக்க வைக்கின்றது. யோசேப்பை தன்னுடைய கடமையை செய்து அர்ப்பணிக்க வைக்கின்றது. சிமியோனை பொறுமையாக ஆலயத்திலே காத்திருந்து தன்னை இறைவன் முன்பாக அர்ப்பணிக்க வைக்கின்றது. அன்னாவை பக்தி முயற்சியில் ஈடுபட்டு இயேசுவை கண்டுகொள்ள செய்ய வைக்கின்றது. அவரை அர்ப்பணிக்க வைக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த அர்ப்பண பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிக்க அழைப்பு பெறுகின்றோம். அன்பானவர்களே, இயேசுவினுடைய அர்ப்பணம் பலரை அர்ப்பணிக்க வைத்தது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்மை அர்ப்பணிக்க அழைப்பு பெறுகின்றோம். எப்படி நாம் நம்மை அர்ப்பணிப்பது?
அதைத்தான் இன்றைய சிந்தனையிலே நாம் ஆழமாக சிந்தித்தோம். நாம் விசுவாசத்தில் வளர்கின்ற பொழுது அன்னை மரியாவைப் போல ஆழமான இறை நம்பிக்கையிலே மூழ்கி இறை திட்டத்திற்கு ஏற்றவாறு நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கின்றோம். புனித யோசேப்பை போல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், கடமைகளில், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் சிறந்த தாயாக, தந்தையாக, பெற்றோராக, பிள்ளைகளாக நாம் வளர்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம். இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது சிமியோனைப் போல நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணமாக்குகின்றோம். இவை அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் திருவருட்சாதனங்களிலும் எல்லா வழிபாடுகளிலும் முழுமையாக பங்கெடுத்து அதிலே பக்தியாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஆக இயேசுவினுடைய அர்ப்பணம் இன்றைக்கு நம்மையும் அர்ப்பணமாக்க அழைப்பு தருகின்றது. இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த அர்ப்பணத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கின் வழியாக நம்மை ஏற்கனவே அர்ப்பணமாக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அர்ப்பணம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய நம்பிக்கையாலும், நம்முடைய பொறுப்புகளில் நாம் சரியாக இருப்பதிலும், நம்முடைய விசுவாச ஜெப வாழ்விலும் தான் அது நடக்கும். இன்றைக்கு அத்தகையோராய் நாம் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறை வழியில் வாழ இறைவனில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.